ஹாய் அண்ட் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஃபெப் வாய்ஸ் ஓவர் சேனல். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்தால் டர்க்கிஷ் ட்ராமாவோட எபிசோட் 15 தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், பார்த்துட்டு வந்துடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போகிற டெய்லி வீடியோ உங்களை தேடி வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் 15ஓட ஸ்டார்டிங்கில் ஹோல் ஃபேமிலியை காட்டுறாங்க. அப்போ வந்து ஹீரோ வந்து ஹீரோயினை காலில் விழுந்து மனைவி கேட்க சொல்லியிருப்பா சித்தி பொண்ணுக்கிட்ட. ஸோ அதனால ஹீரோயின் வந்து அவனால் சுத்தமாக முடியாது, ஆல்ரெடி பிரேக் ஆகிருப்பா. எவ்வளோ சொன்னாலும் ஹீரோ நம்ப மாட்டான். ஸோ வேறு வழியே இல்லை, வேறு ஆப்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்துடுறா. அழுதுகிட்டே தான் அவள் விழுறா. விழுந்ததுக்கப்புறமா என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்து சொல்லுவான். அப்போ ஹீரோ சொல்லுவான், என்ன பார்த்து சொல்லாத, சித்தி பொண்ணை பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லுவான். ஹீரோயினும் சித்தி பொண்ணை பார்த்து என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லுவா. அப்போ ஹீரோ சொல்லுவான், சத்தமாக சொல்லி எல்லாருக்கும் கேட்குற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அப்போது ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்த்து சொல்லுவான், நீ கண்டிப்பாக ரிக்ரெட் பண்ணுவ நீ பண்ணதுக்கு, ஏன்னா நான் பண்ணாத தப்புக்கு என்னை மன்னிப்பு கேட்க சொல்லிட்டல, நீ கண்டிப்பாக ரிக்ரெட் பண்ணுவேன், இது தப்புன்னு நீ வந்து உணர்வ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லுவாள். அப்போ வந்து பரவாயில்ல நீ சத்தமாக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அப்போ ஹீரோயினும் வேறு ஆப்ஷனே இருக்காது, சத்தமாக என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லுவாள். அங்கே வந்து மேலே சித்தி பொண்ணு வந்து சிரிச்சிட்டே இருப்பாள், ஏன்னா இந்த நிலைமைக்கு அவள் தானே காரணம். ஆக்சுவலி சித்தி பொண்ணுக்கு தெரியாதுல்ல, ஸோ யார் வந்து விஷம் வச்சாங்க, இந்த மாதிரி ஃபேமிலியில் போயிட்டுருக்கு, ஹீரோயின் மேலே தான் அக்யூசேஷன் போயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சோடனே வந்து ஆடப் ஆகி ஹீரோ கிட்ட சொல்லிடுவா, இவ தான் கன்ஃபார்மாக எனக்கு தெரியும், இவ தான் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சித்தி பொண்ணு கன்ஃபார்ம் பண்ணி சொன்னதுனால தான் ஹீரோ வந்து மன்னிப்பு கேட்க சொல்லியிருப்பான். ஸோ அந்த இடத்துல சித்தி வந்து ஒரு ஹீரோயினை கொலை பண்ணுற அளவுக்கு போயிடுவா அந்த மாதிரி நினச்சி தான் ஹீரோ வந்து இந்த முடிவு எடுத்திருப்பான். ஓகேவா, நீ மன்னிப்பு கேளு, இது சார்ட் அவுட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து ஹீரோ வந்து யோசிப்பான், நீ வந்து நான் எவ்வளோ நீ வந்து நல்லவன் நினைக்கிறனோ நீ அதுக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிப்பான் ஹீரோயினை பார்த்து. ஸோ இங்கே வந்து எல்லாரும் கிளம்பிடுறாங்க. நெக்ஸ்ட்ல நம்ம ஹீரோயின் வந்து அங்கே பிரேக் ஆகி அழுதுட்டு இருக்கா. அப்போ அவங்க அம்மாவை பார்த்துட்டு, எப்படி உங்களால் இந்த மாதிரி பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் இந்த ரூம் விட்டு வெளியே போங்க ரெண்டு பேரும் அப்பா அம்மா கிட்ட சொல்கிறா ஹீரோயின். இந்த ரூம் விட்டு ரெண்டு பேரும் உடனே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் போனதுக்கப்புறம் ஹீரோயின் செம்மையாக பிரேக் ஆகி அழுதுட்ருக்கா. இங்கே இந்த சீன் கொஞ்ச நேரம் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோயினோட அப்பாவும் அம்மாவும் தான் காட்டுறாங்க. அவங்க அப்பா வந்து டென்ஷனாக கத்திட்டு இருக்காங்க, எப்படி என் பொண்ணுக்கு இந்த மாதிரி நடக்க விடலாம், எப்படி அவங்க இந்த மாதிரிலாம் நடந்துக்கலாம் என் பொண்ணுக்கிட்டே, அவங்க யாருமே நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா வந்து ஹீரோயின் மேலே இந்த மாதிரி பண்ணது இன்னும் அப்பாவுக்கு தெரியாது, அவன் பொண்ணுகிட்டே தான் இந்த மாதிரி பாய்சன் வச்சா அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயின் வரா. வந்துட்டு நேரம் அவங்க அம்மாட்ட போயிட்டு, என்னை பாருங்கள், என் கண்ணை பாருங்கள், என்னை பார்த்து பேசுங்க, எப்படி உங்களால் இந்த மாதிரி பண்ண முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறா. அப்போ அவங்க அம்மா வந்துட்டுல, ஆமாம் நான் தான் பண்ணேன், ஏன்னா ரிக்ரெட்டே பண்ண மாட்டேன், அவங்களுக்கு தேவை தான், என் பையனை வந்து கொலை பண்ணாங்களே அதுக்கு தான் அந்த வழி தெரியணும் தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லுவாள். அப்போ வந்து அப்போ தான் அவங்க அப்பாவுக்கே தெரியும், நீங்கள் தான் பண்ணியா, நீயா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க அம்மா சொல்ல, ஆமாம் நான் தான் பண்ணேன், இதெல்லாம் என்னால் தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க அப்பா கேட்பாங்க, அப்பயே அந்த பாட்டிலே ஹீரோயின் பாட்டிலில் போட்டேன் ஹீரோயின் பேக்கில் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க அம்மா சொல்லுவாங்க, நான் இன்டென்ஷனாக போடல, அர்ஜென்ட்டாக அங்கே வந்து ஒரு மெய்டு வந்தா, ஸோ அவகிட்ட இருந்து மறைக்கணும்னு சொல்லிட்டு அந்த பேக்கில் இன்ஸ்டண்ட்டாக தூக்கி போட்டேன், நான் அதை எடுத்து வேறு எங்கேயாச்சும் போட்டிருக்கணும், மிஸ் ஆகி அந்த பேக்கில் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லுவாள், நான் பண்ண தப்பாக இருந்தா அப்படின்னு சொல்லுவாள். இங்கே வந்து ரெண்டு பேரும் சண்டை போட்டுப்பாங்க, அப்பாவும் அம்மாவும் மாறி மாறி கத்திப்பாங்க. அப்போது ஹீரோயினில், ஒரு நிமிஷம் ரெண்டு பேர் நிறுத்துங்க, பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பா, எப்படி உங்களால் ஒரு லைஃப்பை தூக்க முடியுது, கொலை பண்ண முடியுது, எப்படி நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டுட்ருப்பா. அப்போ வந்து ஹீரோயின் சொல்வா, என்னால் சுத்தமாக நம்ப முடியல, நான் யாரை நம்புறதுனே தெரியல, ஒரு பக்கம் ஹீரோ ஃபேமிலி, ஒரு பக்கம் நீங்கள், நான் யாரை நம்பணும்னு நினைக்கிறேனோ அவங்களே எனக்கு துரோகம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கத்திட்ருப்பா. அப்போ அவங்க அப்பா வந்து, இல்லை நீ என்ன தான் நம்பணும், நாங்களும் உங்கள் சைட் தான் இருப்போம், நம்மளோட ஒரே எதிரி அந்த ஹீரோ தான், ஹீரோ ஃபேமிலி தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து ஹீரோயினோட அப்பா வந்து ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஒரு கால் வருது ஹீரோயினோட அப்பாவுக்கு. பேசி முடிச்சுட்டு ஹீரோயினோட அப்பா சொல்லுவாங்க, நம்ம சீக்கிரமாக இந்த கான்ட்ராக்டை சைன் பண்ணி அனுப்பணும், நீ கொஞ்சம் ஹரி பண்ணு, அப்போ தான் நம்ம லைஃப்லேருந்து அந்த ஹீரோ ஃபேமிலியை தூக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு, சரி நம்ம லைஃப்லேருந்து அந்த ஹீரோ முதல்ல போகணும், அவன் தான் பிரச்சனையாக இருக்கான், அதனால இந்த கான்ட்ராக்ட் நான் சைன் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிடுவா. இங்கே அவங்க அப்பா வந்து செம்மையாக சந்தோஷப்படுவாங்க, ஓகே ஓகேம்மா சூப்பராக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த அப்பா போயிடுறாங்க. இங்கே அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோயினோட ரூம் தான் காட்டுறாங்க. அங்கே மெய்டு வந்து ஹீரோயினோட திங்ஸ்லாம் வந்து
சூட்கேஸில் வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு வெளியே எடுத்துகிட்டு போயிட்டுருக்கா. அப்போ ஹீரோ அந்த டைம் உள்ளே வரான். உள்ளே வந்துட்டு என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ வந்து அவன் சொல்கிறான், இல்லை ஹீரோயின் தான் வந்து திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு அந்த ரூம் கெஸ்ட் ரூமுக்கு வந்து எடுத்துகிட்டு வர சொன்னால், இனிமேல் அவள் அங்கே தான் ஸ்டே பண்ண போகிறாளாம் அப்படின்னு சொல்லிட்டு மெய்ட் சொல்லுவாள். அப்போ ஹீரோ சொல்லுவான், நீ ஒன்றும் தேவையில்ல இங்கேயே வச்சுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்கேயே வச்சுட்டு போயிடுவா. இங்கே அந்த சீன் அப்படி கட்டாது. நெக்ஸ்ட் சீன் காட்டுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோ வந்து அந்த ஹீரோயினோட ரூமுக்கு தான் போகிறான். அங்கே போயிட்டு அங்கே ஹீரோயினை பார்க்குறான். அந்த கெஸ்ட் ரூமில் ஹீரோயின் வந்து பெட்டில் உட்காந்துட்ருக்கா. ஸோ ஹீரோ எதுவுமே பேசவே இல்லை. நேராக உள்ளே போகிறான். ஹீரோயினை தூக்குறான். தூக்கி ஷோல்டரில் போட்டுட்டு எடுத்துகிட்டு வந்து அவனோட ரூமில் போட்டுடுறான். ஓகேவா? ஸோ நம்ம ஹீரோயின் வந்து அவனோட ரூமில் வந்து பெட்டில் இருக்கான். அப்போது ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின்கிட்ட பேசிகிட்டு இருப்பான். என்ன சொல்லுவான்னா, நீ இந்த ரூமில் தான் இருக்க, இந்த பெட்டில் தான் தூங்குற, இங்கே தான் வேக்கப் பண்ணுற, அதாவது எழுந்துக்கிற மார்னிங் என் மூஞ்சி தான் நீ பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். ஸோ இது எதுவுமே ஹீரோயின் வந்து கீழே பார்த்துட்டு இருப்பா, ஹீரோ மூஞ்சை பார்க்க மாட்டா. ஸோ ஹீரோ வந்து ஹீரோயின் மூஞ்சியை பார்த்து தான் பேசிகிட்டு இருப்பான். அப்போ வந்து ஹீரோ வந்து ஹீரோயினோட ஃபேஸை பிடிச்சிட்டு என்னை பாரு, நான் சொல்கிறது கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பேசுவான். இதுதான் உன்னோட பிக்கஸ்ட்டு பனிஷ்மெண்ட்டு, டெய்லி என் மூஞ்சை பார்க்குற, இதுதான் உன்னோட பனிஷ்மெண்ட்டு, நீ எஸ்கேப்பாக எங்கேயும் போக முடியாது, எங்கே போகிறதா இருந்தாலும் என்கிட்ட பெர்மிஷன் கேட்டு தான் நீ போகணும் அப்படின்னு சொல்லுவான். இங்கே நம்ம ஹீரோ அப்படியே வெளியே போயிடுறான். இங்கே அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோனோட அப்பாவை தான் காட்டுறாங்க. அங்கே வந்து அவன் அந்த கான்ட்ராக்ட் பேசலான்னு சொல்லிட்டு அந்த ஆளை மீட் பண்ண போயிருப்பான். அங்கே பேசிகிட்டு இருக்கும் போது, அதாவது அந்த கான்ட்ராக்டுக்கும் அந்த நியூ பர்சனுக்கும் தான் கான்ட்ராக்ட் போயிட்டுருக்கோம் இன்னொரு பார்ட்னர்கிட்ட. ஸோ இப்படி இவங்க 2 பேர் தான் டீல் வச்சுக்கலாம் அப்படின்னு பண்ணும்போது, அங்கே வந்து நசீர் வந்து, அதாவது அந்த கோட்டு போட்ட பையன் உள்ளே வருவான். உள்ளே வந்துட்டு, எனக்கு தெரியாமல் நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்களா, அப்படி பண்ணுறதா தான் நானும் பார்ட்னராக சேருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். ஸோ நம்ம அப்பாவுக்கு வேறு வழியே இல்லை, சரி வந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்னராக சேர்த்துப்பான். இங்கே அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோயினோட ரூம் தான் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து பெட்டில் உட்காந்துட்டு அழுதுட்டுருக்கா. ஆக்சுவலி இங்கே அவள் ரியலி வந்து ரொம்ப பிரேக் ஆகி ரொம்ப சேடாக இருப்பான். ஸோ வந்து ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்கும். அப்போ வந்து அழுதுட்டு இருக்கும்போது ஹீரோ உள்ளே வருவான். ஹீரோ உள்ளே வந்தோடனே நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவா, பெட்ஷீட் போத்திட்டு அந்த சைட் திரும்பி பார்த்துப்பா. அப்போது ஹீரோ வந்துட்டு இந்த பக்கம் திரும்பு அப்படின்னு சொல்லுவான். திரும்புறியா இல்லையா அப்படின்னு சொன்னோன்னா அவள் இப்படிக்கா ஏஞ்சி உட்கார வைப்பாருங்க. அப்போ வந்து ஹீரோ சொல்லுவான், நீ வந்து என்னை பார்த்த மாதிரி தான் படிக்கிற, என்னை பார்த்த மாதிரி தான் எழுந்துக்கிற, இதுதான் உன்னோட பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். ஸோ ரொம்ப பாடாக பார்த்துவான் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து பெட்டை விட்டு இறங்கி போய், எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்கல, நான் சாவர வரைக்கும் நான் உன்னை ஹேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லுவாள். அப்போது வந்து நம்ம ஹீரோயின் இன்னொரு விஷயமும் சொல்லுவாள். என்னன்னா, ஹீரோ கிட்ட சொல்வா, நீ வந்து கண்டிப்பாக என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்ப, நீ அந்த மன்னிப்புக்கு பெக் பண்ணுவ, நீ என்கிட்ட காலில் வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்ப, அந்த நிலமை வரதான் செய்யும் அப்படின்னு சொல்லுவாள் நம்ம ஹீரோயின். இங்கே சொல்லிவிட்டு அவள் பெட்டில் போய் பார்த்துக்கிட்டு செம்மையாக பிரேக் ஆகி அழுதுட்ருப்பா. இங்கே அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவள் ஃப்ரெண்டோட உட்காந்து பேசிகிட்டு இருக்கா அந்த கார்டன் ஏரியாவில். அப்போது அந்த இடத்துக்கு வந்து சித்தி வந்து நம்ம ஹீரோயின் முடியை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போகிறா. எங்கே இழுத்துட்டு போகிறான்னா, கிச்சனுக்கு இழுத்துட்டு போயிட்டு கிச்சன் டோரை லாக் பண்ணிக்கிறா. பின்னாடி அந்த முடியை பிடிச்சி இழுத்துட்டு வரும்போதே அவள் ஃப்ரெண்டு வந்து கத்திகிட்டே இருப்பா, விடுங்க அவளை, எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக எடுத்துகிட்டு போய் எங்கே போய் போவானா, கிச்சன் ரூம் போயிட்டு கிச்சனை லாக் பண்ணிடுவா. லாக் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு அந்த அடுப்பு இருக்குல்ல, ஃப்ளேமை வந்து பர்னரை ஆன் பண்ணி விட்டு, ஸோ நெருப்பு வந்துட்டுருக்கோம். அந்த இடத்துல வந்து ஹீரோயின் கையை பிடிச்சி வைப்பா. அந்த இதில் அந்த வலி தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு கையை வச்சிடுவா ஃபுல்லாகவே. அந்த செம்மையாக கத்துவா நம்ம ஹீரோயினை. பிகாஸ் அடுப்பில் அந்த நெருப்பில் காமிக்கும் போது செம்மையாக நம்ம ஹீரோயினுக்கு வலிக்கும்ல. ஸோ செம்மையாக கத்துறா, விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. வெளியில் இந்த சைடு வந்து ஃப்ரெண்டு அப்புறமா மெய்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து கதவு வந்து உடைக்க ட்ரை பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவள் ஓப்பன் பண்ணுற மாதிரியே இல்லை. இங்கே நம்ம ஹீரோ உள்ளே வந்து என்ன சத்தம்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பார்த்தா வந்து உள்ளே வந்து அப்போ தான் மெய்ட் சொல்கிறா, உள்ளே வந்து சித்தி போயிட்டு ஹீரோயின் கையை பிடிச்சி ஏதோ பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஹீரோ வந்து அந்த கதவை உடைச்சிட்டு உள்ளே போவான். உள்ளே போயிட்டு நம்ம ஹீரோயினை காப்பாற்றிட்டு அவங்க சித்தியை பார்த்து கத்துவான், நீங்கள் ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க, முதல்ல ரூமுக்கு போங்க, நான் வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொன்னோன்னா அவன் ரூமுக்கு போயிடுவான். ஸோ இங்கே வந்து நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கையை பிடிச்சி அந்த தண்ணி போட்டு வாஷ் பண்ணிகிட்ருப்பான். அப்போ ஹீரோயின் செம்மையாக கத்துவா, அழுதுகிட்டே இருப்பாள். நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் பார்த்துட்ருப்பான். அப்போது அவளோட ஃப்ரெண்டும் வந்து ஹீரோயினை பிடிச்சிட்டு உட்காந்துட்ருப்பா. அவள் ஃப்ரெண்டு வந்து ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு, நீ ஏதோ பண்ணாத, விடு, அழுவாத,
அழுவாத அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருப்பாள். இங்கே அந்த சீன் அப்படி கட்டாது. நெக்ஸ்ட் சீனை நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு மெடிசன் கொடுப்பான், அந்த மருந்து போடுறதுக்காக கொடுப்பான். அப்போ நம்ம ஹீரோயின் வந்து வாங்கிப்பா. போடலான்னு ட்ரை பண்ணும்போது அவனால் போட முடியாது. ஸோ அப்போ நம்ம ஹீரோ வந்து ஹெல்ப் பண்ணுவான், கையில் க்ரீம்லாம் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா கட்டு போட்டு விட்டுடுவான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் யோசிப்பா, இவன் யார் இவன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு யோசிப்பான். ஸோ இங்கே அந்த சீன் அப்படி போயிட்டுருக்கு. அப்புறம் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறா, சரி நம்ம கம்பெனிக்கு போகலான்னு சொல்லிட்டு அவள் ரெடி ஆவா கம்பெனிக்கு போகிறதுக்கு. அப்போ ஹீரோ கேட்பேன், எங்கே போகிற, இல்லை கம்பெனிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாள். ஹீரோ சொல்லுவான், இல்லை நீ போகக்கூடாது, இங்கே ஏறி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோயின் கத்துவா, நான் உங்ககிட்ட பெர்மிஷனே கேட்கல, நான் போக தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ கத்திட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ வந்து ஃபோனை பிடிங்கிட்டு வந்துடுவான். ஹீரோயினோட ஃபோனை பிடிங்கிட்டு டோரை லாக் பண்ணிட்டு அவன் போயிடுவான், அந்த ரூமோட டோரை. ஸோ ஹீரோயின் இங்கே தட்டி தட்டி பார்ப்பான், அவன் திறக்கவே மாட்டான். இங்கே அந்த சீன் அப்படி கட்டாது. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோ தான் காட்டுறான். அவன் கம்பெனிக்கு போகலான்னு கிளம்பும் போது அப்போ வந்து அந்த இடத்துல வந்து கோட்டு போட்ட பையன் வருவான். காரில் அடியால் இருக்கணும் வந்து நம்ம ஹீரோ அடிக்க சொல்லுவான். ஸோ எல்லாரையும் ஹீரோ அடிக்க சண்டை போடும்போது அப்போ வந்து ஹீரோ ஸ்டாப் பண்ணிடுவான், திருப்பி அடித்து அங்கே சண்டை முடிஞ்சிடும். அப்போ வந்து அந்த கோட்டு போட்ட பையன்கிட்ட போய் காலரை பிடிச்சி அந்த கோட்டு போட்ட பையன் என்ன சொல்லுவான்னா, ஹீரோ பார்த்து கேட்பான், இதான் உன் ஒய்ஃபை நீ பார்த்துக்கிற லட்சணமா, இதான் நீ ப்ரொடெக்ட் பண்ணுறியா உன் ஒய்ஃபை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோட்டு போட்ட பையன் கேட்பான். அப்போ வந்து ஹீரோ சொல்லுவான், என் ஒய்ஃபு அது என்னோட பிரச்சனை, இது வந்து உன்னோட வீடு கிடையாது, இது என் வீட்டில் நடந்த பிரச்சனை, நீ இதுக்குள்ளே வரக்கூடாது, அதுவும் இல்லாமல் அவள் என்னோட ஒய்ஃபு, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். முதல்ல எங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். அப்போது அங்கேருந்து அவன்ல கண்டிப்பாக உனக்கு வந்து திருப்பி கொடுப்பேன்டா, இது ஒரு டைம் முடிய போகுதுடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுவான். இங்கே அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோ வந்து கார் ஓட்டிட்டு கம்பெனிக்கு போயிட்டுருக்கான். அப்போ அவனுக்கு வந்து ஒரு கால் வருது, யார்கிட்டேருந்துன்னா அவன் ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து. ஸோ அவன் அட்டன் பண்ணி பேசுகிறான் நம்ம ஹீரோ. அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, என்னை கண்டுபிடிச்சிட்டேன், அந்த மெடிசன் யார் வாங்கினது, அதாவது அந்த மெடிசன் இல்லை, அந்த பாய்சன் யார் வாங்கினது நான் கண்டுபிடிச்சிட்டேன், அது வந்து ஹீரோயினோட அம்மா தான் வாங்கியிருக்காங்க, அவங்களோட பேரில் தான் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டு வந்து கன்ஃபார்ம் பண்ணுறான். இங்கே நம்ம ஹீரோ வந்து கன்ஃபார்மா ஷோரா அப்படி சொல்லிட்டு கேட்குறான். அப்போ அந்த ஃப்ரெண்டு சொல்கிறான், ஆமாம் கண்டிப்பாக நம்மளோட சித்தி பொண்ணுக்கு பாய்சன் வச்சது வந்து நம்ம ஹீரோயின் கிடையாது, ஹீரோயினோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கே கன்ஃபார்மாக சொல்லுவான். இங்கே நம்ம ஹீரோ வந்து யோசிப்பான், அச்சச்சோ நான் தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு என்ன யோசிப்பான்னா, நம்ம ஹீரோயின் சொல்லியிருப்பாள், நீ கண்டிப்பாக ரிக்ரெட் பண்ணுவ, நீ என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்ப அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லியிருப்பாள். அதை வந்து நம்ம ஹீரோ வந்து யோசிச்சு பார்ப்பான். ஸோ அப்போ வந்து அங்கே கம்பெனிக்கு போகாமல் வண்டியை திருப்பி வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இங்கே அந்த சீன் போய் கட்டாது. நெக்ஸ்ட் சீனை நம்ம ஹீரோ வந்து வீட்டில் போய் பார்ப்பான். பார்த்தா அந்த கதவு ஆல்ரெடி ஓப்பன்டாக இருக்கும். என்னன்னு பார்த்தோன்னா நம்ம ஹீரோயின் வந்து அந்த கதவை உடைச்சிட்டு அந்த கம்பெனிக்கு போகிறதுக்காக போயிருப்பா. ஸோ இங்கே நம்ம ஹீரோ வந்து செம்மையாக டென்ஷன் ஆவான். ஸோ அவனும் வந்து கம்பெனிக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவான். இங்கே அந்த சீன் அப்படி கட்டாது. நெக்ஸ்ட் சீனில் வந்து நம்ம அந்த கம்பெனியை தான் காட்டுறாங்க. அந்த கம்பெனியில் ஹீரோயின், கோட்டு போட்ட பையன், அப்புறம் ஹீரோயினோட அப்பா எல்லாருமே இருக்காங்க. அப்போ வந்து ஹீரோயின் வந்து சைன் போடுறதுக்காக யோசிச்சுட்டு இருப்பான். அப்போ அவங்க அப்பா சொல்லுவாங்க, நீ கண்டிப்பாக போடுமா, சைனை போடுமா, நீ கண்டிப்பாக ரிக்ரெட் பண்ண மாட்டோமா, நான் கேரண்டி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லுவாங்க. இங்கே நம்ம ஹீரோயின் சைனை போட்டு முடிச்சிடறா. அந்த கோட்டு போட்ட பையனுக்கு கை கொடுக்குறான். கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோட்டு போட்ட பையன் சொல்கிறான். ஸோ இங்கே கரெக்டாக நம்ம ஹீரோ உள்ளே வந்து பார்க்குறான். உள்ளே வந்து பார்த்தா அவள் ஆல்ரெடி சைன் போட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ புரிஞ்சுட்டு அப்படியே ஸ்டன்னாகி நிற்கிறான். இங்கே வந்து எபிசோட் 15 வந்து கம்ப்ளீட்டட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ கைஸ். ஸோ எபிசோட் 16 கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், நிறைய லைக் போடுங்க, அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கணும். இப்போ தான் நான் 300 சப்ஸ்கிரைபர் நான் அச்சீவ் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் மக்களே ஃபார் தேட். கண்டிப்பாக நிறைய சப்ஸ்கிரைபர் அச்சீவ் பண்ணணும். 1000 2000 அந்த மாதிரி போயிட்டுருக்கணும். ஸோ எனக்காக ஒரு சின்ன சப்போர்ட் மட்டும் கொடுங்க. See you in the next video. Bye bye.